பெண்கள் டீம்கிட்ட அவ்வளவுதான். டோனிக்கு நேடு எழுதி வீசுறாங்க. இங்க பாரு பிரியா கேமிங் டோனியை பாக்குது. ஓடு பவுனி நனி மறுபடியும் ஒரு கில்லு. அசல் கக்காய் வைட்டி இருக்கான். அசல் கக்காய் வைட்டி. காலத்துல ரெமோ எப்படி இந்த டீமை வந்து தூக்கிட்டு இப்படி போனாரோ அந்த மாதிரி இப்ப விக்கி போலயே அந்த டீம்ல. இன்னைக்கு தான்ப்பா போயிருக்கான் அந்த டீமுக்கு. இல்லையே விக்கியும் ஆஹாரியும் ஃபர்ஸ்ட் பவுனி நனில தான் இருந்துச்சு. அப்படியா? அங்க பாரு டோனி வந்தது ஒரு கில்லு வந்துச்சுடா அப்படின்னு ஒருத்தன் கேம்பர் போட்டான். அதான் சொல்ல விக்கி சொல்றான், டேய் ஒரு கேம்பர் இருக்காண்டா. ஐயோ இவன் பீட்டஸ் டீம்ல இருக்க கேம்பர்ரா அப்படின்னு. ஐயோ கேம்பர்லடா கொடூரமான ஆள்றா. பிரியா கேமிங் மட்டும் தான் வெச்சோம். ஐயோ பிரியா கேமிங் இன்னைக்கு என்ன சொல்லுச்சு, ஓஜிவே கிளியர் பண்ண நேத்து நானே தெரியுமா அப்படின்னு பண்ணி போர் வாங்கிருக்கட்டும். சாய் ப்ரோ நேத்து 1v4 இன்னைக்கு டோனி 1v4. ஐயோ என்னப்பா ஓஜி வந்து வந்தானுங்க படம் போட்டு இறக்கிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொருத்தன் 1v4 அடிக்கிறான் ஓஜில. ஒவ்வொருத்தன் 1v4 அடித்தா 1v4. ஐயோ மறுக்கா டோனி ஒத்தாளா போட்டு எல்லாத்தையும் போட்டு பொல போட்டுட்டு இருக்கிறான். பொல போட்டு அடிச்சுக்கிறான். அவ்வளவுதான் அவஹாலா மரணம். குதிரைக்காரங்க எடுக்க மாட்டாங்க தங்கம். இவங்க வந்து இங்க இருக்க டீம் எல்லாம் அப்படியே 4 பேர் நங்குன்னு வாயில அடிச்சு விட்டு போயிடுவானுங்க. அப்படிதான் ஒரு மாதிரியான ஸ்லாட் ஒன் ஆட்டக்காரனுங்க, ஒரு மாதிரியான ஆட்டக்காரனுங்க போயிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரி நம்மளும் கிடையாது. நீதான் குதிரைக்காரன், நான் கார்ஜிலாக்காரன். ஓகே எஸ்என்டி புஷ் பண்ணிட்டாங்க என்எம்எஸ் கிட்ட. ஆனா எஸ்என்டில ஒரு நாக் வச்சிருக்க ட்ரோல். பின்னாடி ஓஜி பிட்டஸ் இவங்க கிட்ட புஷ் பண்ணிட்டாங்க எஸ்என்டி கிட்ட. ப்ரோ விண்டேஜ் பெருசு இஸ் பேக் ப்ரோ. கார்த்திகேயன் அம்மா தல விண்டேஜ் பெருசு ஒரு மாதிரியா லே அவுட் மாத்தல இருந்து காலைல மிஷின் வேற வந்தானா ஏதோ பண்றானே ப்ரோ. காலைல பிராக்டிஸ் வந்து அடுத்த நிமிஷம் ஏதோ உண்மையாலுமே பிராக்டிஸ் தான் ப்ரோ மேட்ரு. நல்லாவே தெரியுது ப்ரோ. ரெண்டு எஸ்என்டி பிராக்டிஸ் தான் ப்ரோ. 10 கில் அடுத்து பெருசு வேற டிசிப்ளின் வேற தொட்டுட்டான். என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ. என்எம்எஸ் கிட்ட ஓஜி விட்டஸ் புஷ் பண்றாங்க. வந்ததுல இருந்து ஜெயிக்கறானுங்க ப்ரோ. வந்ததுல இருந்து எல்லா ட்ராஃபியும் புடிக்கிட்டானுங்க. வந்ததுல இருந்து வெற்றி 9 பாயிண்ட் போ. வந்ததுல இருந்து ஸ்லாட் ஒன்னையும் தூக்கி கால்ல போட்டு கான்சார கால்ல போட்டு மிதிக்கிறானுங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ போங்க. இனிமேல் கில் டிராஃபி கில் ஓஜி வின் டிராஃபி தான் இனிமேல்லாம். அங்க பாருங்க 10 கில். அங்க பாருங்க டோனி ஏதோ கேக் குத்திட்டு இருக்கான். ஹேக்கர் நல்லாவே தெரியுது, பார்த்தா தெரியுது. செக்கிங் கேளுங்க ஸ்டோனிக்கு. ஸ்டோனிக்கு யாரா கிளைம் பண்ணுங்க. ஸ்டோனிக்கு செக்கிங் போடுவோம். நீங்க ஜாலியா செக்கிங் போட்டு விளையாடுவோம். ஆமா செக்கிங் கேளுங்க. யாராவது பிளேயர்ட்ட சொல்லி செக்கிங் கேளுங்க. செக்கிங் அது இல்லடி. செக்கிங் ஹேக் செக்கிங். டோனிலாம் அதுக்குள்ளே 8 கில் 2 டீமை போட்டு வதம் பண்ணிட்டு தங்கம். நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. தங்கமான தங்கச்சியே ஒன்னு கேட்டுக்கோ. அது வந்து அவ்வளவுதான் 4 கில்லு. பீட்டஸ்க்கு ஒரு 4 கில்லு வந்துருக்குது. ரிஃப்டர் அங்க பாரு நெருப்பு போ. அங்க பாரு ஐயோ அதாவது இந்த இடம் பக்கத்துல அந்த தண்ணி வண்டி எட்டிலாம் பார்த்துச்சு. ஹலோ அப்படின்னு அவ்வளவுதான். ஓஜி கிட்ட ஃபைட் ட்ரோல் ஒரு நாக் வச்சிருக்காரு. என்எம்எஸ் குத்திருக்காங்க. என்எம்எஸ் ஓஜி வந்தா உடனே என்எம்எஸ்ல ஒரு நாக் அவுட். மறுபடியும் நெருப்பு போடுறாங்க. மறுபடியும் ஒரு நெருப்பு போடுறாங்க. என்எம்எஸ்ல 4 பேர் வட்டமிடுறாங்க, திட்டம் போடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் காம்பவுண்டு பக்கத்துல வந்து சொல்லிட்டுக்கிறான். காம்பவுண்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா மேல போயிட்டான். கோஸ்டோபி மேல போயிட்டாப்ல. மேல வந்து அடிக்கிறாப்ல. மேல வந்து போடா பாக்குறாப்ல. கோஸ்டோபி அகால வர்ற மாதிரி வரா. கோஸ்டோபி தேவையில்லாத ஆட்டத்தை போடுறா. கோஸ்டோபி தன்னை ஒரு சிறந்த வீரனை நினைத்து கொண்டிருக்காரா?
அவ்வளவுதான். மறுக்கா ஒரு நாக்கோட்டு, என்எஸ்ல மறுக்கா ஒரு நாக்கோட்டு, இன்னொருத்தருக்கு ஒரு டாக். அங்க பாரு சாய் ஒரு நாக்கு, சாய் ஒரு நாக்கு, 1 HP 1. ஐயோ சாய்க்கு டமுக்கடிப்பா விட்டா ஒருத்தன், அழுத்தி பிடிக்கிறான், அழுத்தி பிடி போட்டான் சாய்க்கு, சாய்க்கு ஒருத்தன் அழுத்தி பிடி போட்டான். அகால மரணம், அகால மரணம். என்எஸ்ல ஒரே ஒருவன் மண்டா அகால மரணம். என்எம்எஸ் அகால மரணம். டோனி 10 கிலோ, ட்ரோலு ஒரு 4 கிலோ, கோஸ்ட் ஒரு 5 கிலோ எடுத்து அகால வரடா வடையறா. அடுத்து அனுப்ப வேணாம், மண்டையா போடு, ஓடுறா வழியா அப்படின்னு 20 கிலோ எடுத்து பிஆர் எடுத்து வந்து யாரு? தமிழ் பேச நீ ஒரே நாக்கு வந்த உடனே அகால மரணம். வந்த உடனே ஒருத்தன் மரணத்தை முத்தமிட்டான், உம்மா கொடுக்கப்பட்டது. நேடு அள்ளி வீசலாம். தமிழ் பிளேஸ்ல ஒரே ஒருத்தன் கதவு அடிக்கிறாங்க, ஜன்னல் அடிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு நாக்கு, ஒரே ஒருவன். அவன் எப்படி செத்தான் அவனுக்கே தெரியாம செத்தான். ஒரே ஒருவன் மரணத்தை முத்தமிட்டாரு. 23 கில் எடுத்து பிடிஎஸ் ஒரு அடியோ அடி, புடியோ புடி, விடியோ விடி, புடியோ புடி என்று போட்டு கொண்டிருக்கிறது. மற்றவங்க எல்லாம் பிடிஎஸ் பக்கத்துல வந்தாவே மரணம், பார்த்தாவே மரணம், அந்த பக்கம் வந்தாவே மறைஞ்சிடுறாங்க. மறைக்கும் ஒரு பவர் வச்சிருக்குது பிடிஎஸ். எல்லாரையும் ஜி பூம்பா அப்படின்னா மறைஞ்சிடுறாங்க. எஸ்என்டி தண்ணில சுத்தின வராங்க. பெண்கள் டீம் மண்டாங்க. எஸ்என்டில ஒரே ஒருவன். அவ்வளவுதான். அகால மரணம். ஃப்ராஸ்டர் நூப். அகால மரணம். வயித்தை பிடிச்சு கொண்டு வந்து விடுகிறான் ஃப்ராஸ்டர் நூப். தவறு இழுக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. ஒரே ஒருவன். இவன் மட்டும் டாப்பை எடுத்துட்டு போனானா அந்த டீமை வெறியான ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க. 20 பாயிண்ட ஒரே ஒரு பிளேயரால எடுத்து கொடுக்க முடியுமா? ஒரே தேடிக்கிட்ட போறாங்க, தேடி அடிக்கிறாங்க, வேட்டையாடிட்டு இருக்காங்க, வேட்டையாடிட்டு இருக்காங்க. கோஸ்டோபி அகால மரணமா? கோஸ்டோபி உள்ள வர மாட்டேங்கிறான். உள்ள வர மாட்டேங்கிறான். செல்ஃபி 26 கில்ல. டாப் 9 வந்துருச்சு பிடிஎஸ். பிடிஎஸ் இப்ப யாரா குத்தி கொண்டே ஆகணும். இல்லை என்றால் அவர்கள் முதல் மேட்ச்ல 30 பாயிண்ட் லீடு வச்சுட்டாங்கன்னா மத்த டீமால டிராஃபி கனவாகி போகும், கனவாக்கப்படும். பிடிஎஸ் போற இடத்தெல்லாம் பழக்குது, பாக்குறவெல்லாம் அடிக்குது. மாஸ்டர்ஸ் லைவ்ல 6 கில்ல. மாஸ்டர்ஸ் பாத்துறான் டோனியை பாத்துறான், அடிக்க மாட்டேங்கிறாங்க. அடிப்பானா மாட்டானா? 2 பாயிண்ட் வெற்றி பெறுமா தோல்வி வருமா? அகால வரலாடைவாங்களா மாட்டார்களா? என்ன தேவனி உன்னோட கணிப்பு? 9 டீம். ரியாட்டு பார் 4 பேர் உயிரோடு இருக்காங்க. காலையில இருந்து பிராக்டிஸ்ல இருக்கும் அந்த 3 பெயர்கள் தான் மறுபடியும் இங்கேயும். டோனி 12 கில்லு. எத்தனை கில்லு? 12 கில்லு. வெறும் ஒரே ஒரு 3 டீமை பிடிச்சி மண்டை கொடுக்கா, ஒரு 3 டீமை பிடிச்சி மண்டை கொடுக்கா போட்டுரும். ஓடு அப்படின்னு ஒரு 3 டீமை போட்டு மண்டை கொடுக்கா போட்டு வச்சிருக்கான். பாப்பா என்ன நடக்குதுன்னு. அடுத்து மிடில்மேன் டீம் சூப்பரா பாரு. ஒரு மிரரோட ஒரு இது ஜோன்குள்ள 3 டீம் தான் இருக்கு. இதுல வேற மத்த டீம்ஸ் எல்லாரும் அவுட் ஜோன். ஒரு கார் ஒரு பிஆர்டிஎம் எடுத்துட்டு கரெக்டா வராங்க. மிடில்மேன் கரெக்டா விளையாடுது. அருமையான ஒரு ஆட்டம், திறமையான ஒரு ஆட்டம், கொண்டாடப்பட வேண்டிய ஆட்டம். பிடிஎஸ் போறாங்க. மிடில்மேன் குத்துனா மட்டும்தான் பிடிஎஸ் டிராஃபி தடுக்கப்படும். மிடில்மேன் வேற மாதிரி விளையாடுறாங்கன்னா பிடிஎஸ் டிராஃபி தவிர்க்கப்படாது. பார்ப்போம். எஸ்என்டில ஒரே ஒருத்தன். மிடில்மேனுக்கு எங்க போறதுன்னு தெரியல. ரைட்ல போறா அடிக்கிறாங்க, லெஃப்ட்ல போறா வாங்குறாங்க, ரைட்ல போறா லெஃப்ட்ல போறதா. லவ் பண்ணலாமா வேணாமா? போறதா வேணாமா? கல்லுல முட்டி அகால பண்ண மாட்டேதான். வண்டி ஓட தெரியாத ஒருத்தன், கண்ணு தெரியாத ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சிடென்ட் செய்தான், அகால வர மாட்டேதான். எஸ்என்டில ஒரே ஒருத்தன். 17 கில்ல காப்பாத்தணும். 17 பாயிண்ட் ஒருத்தனோட கையில இருக்கு. உள்ள வரான், பாஞ்சி வரான், பறந்து வரான், குமிஞ்சு எந்திரிச்சு வரான். நேரா ஓடு தம்பி, ஓடு. அச்சமில்லை ஓடு. உன்னால முடியும். படுத்து யாரோ பாத்துக்க போறாங்க. படுத்துக்க. ஐயோ யாரோ பாத்துட்டாங்கடா உன்ன. பவுனில இருந்து ஒருத்தன்
பார்த்துட்டு அவனை கொண்டுட்டு தான் நான் ஜாவுவேன் அப்படின்னு செத்துட்டான். அவனே செத்துட்டான் முதல்ல. ஆனா தான் பெற்றால பரவாயில்ல அவனுக்கு கெட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டான். 17 கில்லு போயிடுச்சு. 17 கில்லு முடிக்கிறாங்க. டி சீரிஸ் லைவ் ஒருத்தர் 17 கில்லு போயிடுச்சு. 7 டீம் டாப் 5 வந்தா பிடிஎஸ் அவங்க எடுத்த கில்லு பிளஸ் பாயிண்ட் வச்சிருவாங்க. எந்த காரெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அந்த காரெல்லாம் உடைக்கிறாங்க பிடிஎஸ். ஆனா பிடிஎஸ் இப்ப ஜோன்குள்ள போனோம். பிடிஎஸ் ஜோன் பிளாக் பண்றாங்க. பிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இருக்குது. பிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறது. பிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழைத்துக் கொண்டு 26 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 24 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா அவங்க 70 மீட்டர் உள்ள போனோம். 26 செகண்ட் இருக்கு. அவங்க உள்ள போகணும். உள்ள போக மாட்டேங்க. கோஸ்ட் ஓபி இப்பன்னு பார்த்து குனிஞ்சு பைசப்ஸ் எடுத்து போட்டுக்கிறான். நான் பைசப் போட்டு தான் உள்ள போவேன் அப்படின்னு பார்த்து குமிச்சு போடுறான். பாஞ்சு போடுறான். பறந்து போடுறான். உள்ள போக மாட்டான். 27 கில் ஊபிட்டு போதா. 27 கில் ஊப போடுறான். பார்த்து கொண்டிருக்கிறேன். வரப்போதா மிடில் மேல 2 நாக்கு. டோனி கார் எடுத்துட்டான். டோனி கார் எடுத்து கிளம்புறான். இத கடைசி செட் போட்டு தான் ஒரு கோஸ்டோபி வர மாட்டேங்கிறான். வர மறுக்கிறார் கோஸ்டோபி. தன்னுடைய பலத்தை புஜா பலா சி சாரி சதமன் வளைச்சிருக்க. புஜா பல பலாக்க காட்டிட்டு இருக்காரு கோஸ்டோபி. டாப் 6 டோனி தான் ஓலா டாக்ஸி வேலை பார்த்துட்டு இருக்கான். எல்லாத்தையும் கூட்டு விட்டுட்டு இருக்கான். அதான் வந்துட்டேன் ஓடிபி சொல்லுங்க வந்துட்டு இருக்கிறேன். டாப் 5 வந்துட்டாங்க. அண்ணே ஓடிபி சொல்லுங்க வாங்க. அங்க பாருங்க கோஸ்டோபி ஹீல் பேட்டில் 18 பாருங்க. 18 பேண்டேஜ் போட்டுருக்காரு. கிருபா போட்டுருக்காரு. 18 ஃபர்ஸ்ட் எய்ட். ஓ நோ கோஸ்டோபி தன் அணிக்காக டாப் 4 கொண்டு வந்துட்டாரு. இது வேற. ஆமா ஹீலியன் அங்க பாருங்க. கோஸ்டோபியோட ஃப்ரெண்ட் ஹீலியன் குதிரைக்காரன் பாருங்க. எம்எம் மணியை குதிரைக்காரன் நடிச்சிட்டு இருக்கான். எம்எம் மணிக்கு என்ன பண்றது தெரியாம குதிரைக்காரனை போட்டு பொழந்துட்டு இருக்காரு. டோனியா கால மரணம். டோனி கூப்பிடுறான் குதிரை ஹீலியன் கமான் ஹெல்ப் மரணத்தை முத்தமிட்டான். டாப் 4 2.0 அணி பாரு. புதுசா வந்த 2.0 அணி போட்டு பொறந்துட்டு இருக்கு. போட்டு பொறப்பாங்கன்னு பார்த்தா மம்மாரே புகைய போட்டு புகைக்குள்ள யாருக்கு தெரியாம ஒழிஞ்சுக்கிறாங்க. அதுக்குதான் இந்த டீமை வாங்கிட்டு போட்டாடே. சாட்சி அகால வரலாம். சாட்சி நெருப்பு சூத்தாப்பட்டில நெருப்பு இருக்குது. இல்ல எஸ்கேப் ஆயிட்டா கைஸ். ஜஸ்ட் மயிலாயில எஸ்கேப் ஆயிட்டா கைஸ். ஜஸ்ட் சிம்பிள் கைஸ். கொஞ்சம் பால இடத்துல எஸ்கேப் ஆயிட்டா. ஐயோ எந்திரிச்சா வேஸ்ட். பேசாம சூத்தாப்பட்டில நெருப்பு எரிஞ்சிருக்குவான். ஏன் சொல்ல இல்ல கைஸ் காப்பாற்றப்பட்டாங்க. அங்க பாருங்க கோஸ்டோபி பாருங்க. அங்க பாருங்க மெதுவா வந்து கொண்டிருக்கார். நரி தந்திரம் போட்டுக் கொண்டிருக்கிறார். பொறுமையாக வந்து கொண்டிருக்கிறார். மரத்தை உம்மா கொடுத்து கொண்டிருக்கிறார். உள்ளே வருகிறார். இன்னும் 5 இருக்கு. வருவாரா மாட்டாரா? இவர் கதை சேருவாரா மாட்டாரான்னு பிடிஎஸ் ரசிகர்லாம் நெகத்தை கடித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்காங்க. சூரிய வம்சி 97 ரன்னுக்கு போனதுக்கு அப்புறம் 100 அடிப்பாங்களா மாட்டாரான்னு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. கமெண்ட்ல எல்லாம் சிரிக்கிறீங்க. பட் ஆனா லைக் போட மாட்டேங்க. லெட்ஸ் கோ ஃபார் 3000 லைக்ஸ் போடா பாருங்க கைஸ். கோஸ்டோபி போறாரு கைஸ். உள்ள போறாரு கைஸ். உள்ள வா. அங்க தற்கொலை பண்ணும்போது நான் 4 பேரை கொன்னுட்டு தான் நான் போவேன். ஓமாலே என்று கோஸ்டோபி டாப் 2